உட்காருவா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன். ஒரு விஷயம் பேசினா பரவாயில்லையே, இல்லை இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கைஸ். கைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குதுடா. வேறு எதாவது நல்ல லேடிஸ்ன்னு சொல்லுங்கள். லேடிஸ் கொடுங்க. வேற நல்ல ஒரு கேட்சி வேர்டா அதெல்லாம் ஒன்றும் தேவை. 50 rupees கொடுத்தா 50 rupees மட்டும் பண்ணேன், 5 லட்சத்துலாம் பண்ணாது. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா இல்லையா அது? பார்த்தியா? நல்லா தான் பின்ன அவனும் அர்த்தம் சேர்ந்து காமிச்சிட்டேன் அவனுக்கு. சேர்ந்து பார்க்கலாம்ப்பா. நம்ம ரிவ்யூ கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அவன் நல்லா இருக்குதுன்னு தான் பார்த்துருந்தான். அவனுக்கு பிடிச்சிச்சுன்னா சரி ஓகே. அவனுக்கு இது ஹீரோ பீஜம் போட்டல, நெக்ஸ்ட்ல காமெடி போடுவாங்க. இல்லை ப்ரொஃபஷனல் பண்ண மாதிரியே இருந்துச்சான். ப்ரொஃபஷனல் பண்ண மாதிரியே இருந்துச்சான். சரி யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுடா. சத்தியமா சொல்றேன், நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், எவனுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. அங்க டிராஃபிக் ஆயிடுச்சுப்பா, டிராஃபிக் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சரி நம்ம இந்த பெரிய இந்த விஜய், நம்ம எதாவது வேட்டைக்காரன் விஜய் தலையில தலப்பா கட்டிக்கிட்டு அப்படியே போய் டிராஃபிக் நிற்க வச்சு அப்படி சரி நான் அப்படி போய் நின்னேன். சரியா நின்றுட்டு எல்லாரும் போவான்னு சொல்லுகிறேன். யாரோ ஒருத்தப்பா, யாருன்னு அவன் எனக்கு தெரியல, மாடு மாதிரி இருக்கிறான். வந்துட்டா அவ இல்ல அவ பாட்டுக்கு வந்தா, அவன் பாட்டுக்கு வந்துட்டு என்னான்னு கேட்டா. நான் என்னான்னு கொஞ்ச நேரம் நில்லுன்னு, நிக்க முடியாது. சரி போன்னு, இன்னும் அப்படி பேசுறேன் அப்படின்னா, உன்னை போன் தானே பார்த்துருந்த போனி அப்படின்னு. நான் அப்படி ஏதோ பேசினா. போப்பா நீ 1008 வேலை இருக்குது எனக்கு. அதுதான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துருக்குறாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்து உங்ககிட்ட சண்டை போட இல்லை நான் டிராஃபிக் கிளியர் பண்ண போய் தானே. இட்ஸ் மை மிஸ்டேக் ப்ரோ, இட்ஸ் மை மிஸ்டேக். யாருமே போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்கோ. ஹெல்ப் பண்ணால் இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக உட்காந்து பொறுமைன்னு இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். உண்மையே நீ காப்பாற்றிக்கோடா. என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸு என்னை காப்பாற்றிக்க சரியில்லையே. இல்லை நான் வந்துட்டு ஸ்பைடர்மேன். இல்லை நான் வந்துட்டு காரு. அதுதான் அவனு சேர்ந்து நம்ம அவனுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணப்பா, சைக்கோ காலிங் பண்ண நினைப்போம். எங்க 1 மினிட்ல பண்ணலனா, 1 மினிட்ல வரலனா 10 வாட்டி பண்ணு சொல்றேன். எப்படி பண்றான் அவன் வந்துட்டு. ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோவா. ஏய் வாடா சீக்கிரம். எங்க இருக்கிறீங்க பையா? கொஞ்சம் சீக்கிரம் வா பையா. இப்பதான் பாத்ரூம் பையா நல்லா வருது பையா வாயில. சீரியஸா வீடியோ ஆன்ல இருக்குது பையா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா பையா. ஏய் கணேஷ் வீட்டுக்கிட்டே போயிடலவா, உங்க வீட்டில் வந்து கிளாஸ். ஏய் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கண்டினியூ கணேஷ். கணேஷ் யாரா அந்த பொண்ணு? ஒரு அலையவ கலையவ அழுகிய நிலவ. யார் அது? அவன் ஏஆர் பண்ண நினைச்சுக்கிறான். விடிவி கணேஷ் வரை பாடுங்கிறான். ஆனா அசிங்கமா கூப்பிடுறாங்க. வரீங்களா? பெரிய தில்லான மோகனம்பாள்னி, தில்லான திவ்யாநாதன். யார் சொல்லிவேன் அன்னைக்கு உனக்கு சொன்னா பாருப்பா, இந்த சொக்க தொக்க ஜுவல்லரியில அந்த பாஸ்கர் வந்துட்டு அச்சுக்குவார் பாரு, அச்சுக்கிது பரதநாட்டியம் டான்ஸ் அந்த வேஷம் வேணா போடலாம் கணேஷ்க்கு. கரெக்டா இருக்கும். ஏய் பாடுறான் என்னெல்லாம் சொல்றான் ஒண்ணு. ஏய் வாடா தீஞ்சாப்பலாவோ. தலைய வயிற்றுச்சல் பையனு சீக்கிரம் உட்கார். ஹலோ மச்சான் இப்படி என்ன எடுக்கிறேன்? எப்படி வைக்கிட்டோம் பைத்தியம்.
படித்தோம் சொல்லிட்டாங்க. சரி உள்ளதா அடிக்கடி 1 2 சரி 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 ஆஃப்டர் 50 crores மா. வெறும் பெட்ரோல் பங்க் தீப்பிடிச்சின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ட்ராக் பண்ணி பண்ணிட்டாராமா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல் நீட்டாக க்ளீனாக ஒரு அழுக்காகாத பேண்ட்டு சொல்லு. ஏய் ஃபஸ்ட்டே வந்துட்டு இங்கே பாரா, நீ காப்பி அடிக்கிற மாதிரி இருந்தால் வராத நீ சத்தியமாக. பிஜேபி வாட்ச் பார்த்து வந்துடுறாமா ஒரு ரைட்டுக்கு முன்னாடியே. இந்த வீடியோ என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்லு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இங்க கேளுங்கடா. சரி பண்ணலாம் இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு போலாம். இது ஒரு தலை, இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு என்கிட்ட வெட்ட வந்துட்டான். இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா கணேஷ், நான் ரெண்டு பேரும் இப்போ ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ண போறோம். எப்படின்னா இல்லை ஒருத்தராக அங்கே வந்துடுவாங்க. தம்பி நாம் கற்றுக்கிட்ட கதையெல்லாம் மொத்தத்தில் எடுத்து காமிப்போம். அந்த டான்ஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக சொன்னோமா? அதனால ஆமாம் பையா ஏஎஸ் ஃபஸ்ட்டு பார்க்கானுங்கிறார் போஸ்டிங்க்கு. நீ கூட தான் இன்ஜினியர். அப்போ சொல்லுங்க சார், அதை மறந்து போயிடுறேன். நீ மெக்கானிக்கல் தானே? இவன் மெக்கானிக்கல், நீ எலக்ட்ரானிக்கா? அவன் தெருவு சிவாக அன்னைக்கு கிட்ட போன முரடி அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? செங்கல் வச்சு டேய் புடா பைத்தியம். க்ளோ ஆகிட்டு இருக்கா இல்லையா? நான் பண்ண போகிறேன், நீயும் ஃபாலோ பண்ண போகிறேன். க்ளோ ஆகிட்டு இருக்க வீடியோ என்ன பண்ணுறாங்க? யாரு அது வந்து ஒன்றும் இல்லைடா. லாஸ்ட் வீக் வந்துட்டு இதுக்கு போயிருந்தேன். எங்களா கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணேன். யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 5 பேர் கூட. ஸோ அதனால அந்த க்ளோ அப்படியே அந்த ஃபேஸில் வந்துட்டு க்ளோ அடிக்குது. சிக்மங்களூருக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஹம்பிக்கோ போயிருந்தேன். எப்படி போவேன்னா நான் வந்துட்டு சொல்லலாம் மாட்டேன். யாரு? வெயில் இஸ் கிஸ்ஸிங் கணேஷ். இல்லை வெயில் இஸ் கிஸ்ஸிங் கணேஷ். அப்பப்போ ஒன்று பண்ணுறான்டா. போன வீடியோவில் வேற ஒன்று பண்ணிக்கிறான். நீட்டாகிறல்ல போடுற அதெல்லாம் இப்போ சரியா இல்லை. ஒரே நான் சத்தியமாக தரேன். இவன் பெரிய போதி தர்ம செட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் வீடியோல. கணேஷ் ஆக்ஷன் ரிப்ளை ப்ளீஸ். எங்கள் அண்ணன் நம்ம இதெல்லாம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவார். இல்லை இரு அது என்ன ரியாக்ஷன்? அப்படி இல்லை, அது அசிங்கமாக பள்ளி பண்ணுங்க. அப்போ பேச நேடுறான்னு அர்த்தம். மறுபடியும் வெயிட் போட்டான்டா. தொப்பை வந்துருக்கு. நீ பாரு, நான் என் ஃபோனில் எடுக்கல, எல்லாம் உன் ஃபோனில் எடுக்கல. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். என்ன சாப்பிடணும்? வாங்கி தரியா? ஏன் வாங்கி தரோம்? சரி போதும் சார். அவனா சாப்பிடான் பாரு. யாரு? அவனா சாப்பிடான். வீடியோ காமி. தோசை ரோஸ்ட் பண்ணிருக்கியா? தோசை இருக்குன்னா நான் சாப்பிடணுமா நீ சாப்பிடு?
திருப்பி சொல்ல தெரியலோக்கு பீச்சு கொடுத்துருவோம் மூஞ்சி மாதிரி. ரோஸ் வேண்டாம், ரோஸ் போ, ஃபுல் ரோஸ், ஃபுல் ரோஸ். ஒரே வேலை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஃபுல் ரோஸ். என்னடா அது பக்கத்துல தீவிரமா பண்றாங்க. எல்லாம் முருங்கா மாதிரி பேசுவான் சார்ன்றியா? முருங்கலா வேணும், முருங்கா மாதிரி வேணும். வடிவேல் படத்துல 5 minutes later. வடிவேல் படத்துல தெரியல. வடிவேல் வடிவேல் படத்துல பிரசாத கடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பக்கம் உள்ள விட்டு சாப்பிட்றதுக்கு எடுக்க முடியாது. பிச்சுன்னு ஓடுவாங்க பார்த்தியா? வந்தாய் பிச்சின்னு ஓடுவாங்கல்ல. கொஞ்சம் தான் கேட்டாரா, அப்போ சாப்பிட்டுட்டு பசிக்கல சொன்னான். இப்போ பாரு சாப்பிடு நிம்மதியாக சாப்பிடு. ஐஸ்கிரீம் போயிட்டா சரி என்னன்ட்டா. மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வயிறு தடா வலிப்போங்க 2 பேருக்கும். பசியில் இல்லை அதுக்குன்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்காம சாப்பிடுவீங்களாடா? பேட் ஹேபிட். சும்மா சொல்லணும் அவ்வளோதான். முருங்கலான பிடிக்கும். வேலைக்கு சேர்ந்துக்கிறியா பாருங்க. அது தொட்டுருவாங்க. மசாலா தோசை சொல்கிறாங்க, முருங்கை தோசை சொல்கிறேன். ஏய் இல்லடா, அருமையான முருங்கல் தோசை. யாருக்கிட்ட கொடுத்து வந்தோம்? எந்த நீங்க வாங்கடா. இங்க 2 பிளேஸ் இருக்குது காலியா. இங்க வருது விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்க போதும். ஆஃப் மசாலா தோசை. மசால் தோசை இல்லை, இது பொடி தோசை, முருங்கலான பொடி தோசை. அதனால தான் ஃபுல் பொடி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.